பெரிதினும் பெரிது கேள். சின்ன விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிற விஷயம் ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதற்கான விளைவும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி வீடியோக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி. கல்வியாளர்கள் இந்த ஒரு அமைப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த ஒரு கம்யூனிட்டி அப்படின்றது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய சவால்கள், நிறைய சேலஞ்சஸ்க்கான சொல்யூஷன்ஸு. ஸோ அந்த ஒரு கல்வியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட்டு, சுய முன்னேற்றம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாலும் ஓகே, டெஃபினெட்லி இந்த ஒரு சுய முன்னேற்றம் அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சுய முன்னேற்றத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதை பேஸ் பண்ணி. ஸோ அதனுடைய ஒரு சில விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் தட் மீன்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அணுகுமுறை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனையை, ஒரு சவாலை, ஒரு சூழ்நிலையை எப்படி அணுகுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சி அப்படின்றதும் அந்த சூழ்நிலைக்கான அணுகுமுறைன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பிறந்த விதம், வளர்ந்த விதம், இந்த பேஸ் பண்ணி நம்மளுடைய அணுகுமுறை அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்த நல்லது கெட்டதை வச்சு அடுத்த ஒரு விஷயத்தை அணுகுவாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேலையை நம்பக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் வருவீங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ். உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனையை பேஸ் பண்ணி உங்கள் தாட் ப்ராசஸ் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த ஒரு ஆட்டிடியூட், உங்கள் அணுகுமுறை இருக்குது. ரெண்டாவது, ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பெரிய லெவலில் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இனிமேட்டு லைஃப்பில் போனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம எதாக இருந்தாலும் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. அப்போ இந்த ரெண்டுமே நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி அந்த அணுகுமுறைன்றது இருக்குது. இது ஒரு இப்போ இந்த அணுகுமுறை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் தான் மனிதனுடைய எல்லா விஷயமும் இருக்குது. கரெக்டாக டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அப்போ நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு இலக்கு வைக்கிறீங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஒரு வெறி இருக்குது, ஏதாச்சும் பண்ணணும், சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களை வச்சு அணுகலாமா, அல்லது இனிமேட்டு நம்ம அணுகக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு, நம்மளுடைய சிந்தனைகள் தான் நம்மளை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எப்போ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சிந்தனையை நம்ம சிந்தனை வந்துட்டு நம்மளை உருவாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே இடத்துல நம்ம சிந்தனையை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கான விடை 100% முடியும். ஓகே, நம்ம சிந்தனை நம்மளை உருவாக்கும் அப்படின்னா நம்ம சிந்தனையை நம்ம எப்படி வந்துட்டு நமக்கு சாதகமாக உருவாக்குறது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம அந்த சிந்தனையின் மூலமாக உருவாக்கப்படுவோம் அப்படின்றதுக்கு உண்மை. கரெக்டாக இல்லையா? அப்போ அவர் தாட்ஸ் கிரியேட்ஸ் அஸ் அண்ட் வி ஆர் கிரியேட்டிங் அவர் தாட்ஸ். இந்த சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் கிடையாது. மனிதன் மட்டும்தான் அதற்கான ஸ்பெஷலைஸ்டான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு உயிர்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய சக்தி நம்மளுடைய இறைவனும் பிரபஞ்சமும் நம்ம கொடுத்துருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்தணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேஸ்ட் பண்ணி தான் உங்களுடைய ஆட்டிடியூடை நம்ம மாற்ற போகிறோம். ஆட்டிடியூடை மாற்றினா எல்லா விஷயங்களும் மாறும்ன்றதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ எனிவே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, ஆட்டிடியூடை ஏன் சார் மாற்றணும், அதை ஏன் மாற்றணும், நான் ஜாலியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒரு மனிதன் அந்தந்த தேவை வர்றப்போ, அந்தந்த கஷ்டங்கள் வர்றப்போ, அந்தந்த வழிகள் வர்றப்போ மட்டும்தான் அந்த விஷயம் ஏன் மாற்றணுன்ற விஷயத்தை உணர்வான். ஓகே, ஒரு ஏழை கடைசி வரைக்கும் பணக்காரனே ஆக முடியாமல் கஷ்டப்படுறப்ப அந்த ஏக்கமும் வழியும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஒரு ரிச் அப்படின்றவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பெரிய அளவில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறப்ப ஓகே, அதுவும் வந்துட்டு ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த ரெண்டுமே. இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஒரு புவர் அண்ட் ரிச், இந்த ஒரு ஸ்டோரி நம்ம பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. ஓகே, ஒரு நார்மலாக ஒரு புவரும் ஒரு ரிச்சும் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. மேலே வந்துட்டு ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஓகேவா? அந்த ஃப்ளைட்டை பார்த்து புவர் என்ன யோசிப்பார், ரிச் எப்படி யோசிப்பார், இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் தாட் ப்ராசஸ்க்கான பேஸு. அப்போ புவர் வந்துட்டு ஓகே, இந்த விஷயத்து இதெல்லாம் நம்ம போக முடியுமா அப்படின்ற மாதிரி அவருடைய சிந்தனை இருக்கும். ரிச்சு, இந்த ஃப்ளைட்டை நம்ம எப்போ வாங்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். ரெண்டுமே சிந்தனை மட்டும்தான். மனிதர்கள் ரெண்டு பேருக்குமே 2 கண் 2 காது, சரியா? ஸோ இப்படி தான் உடம்புல வந்துட்டு ஒரே பிளட்டு தான், சிவப்பு கலரில் தான் ரத்தம் ஓடுது. அப்படி இருந்தாலும் இவருடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது, அவருடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது. சிந்தனைகள் மட்டும்தான் மனிதனை பெரிய அளவில் உருவாக்குறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி எக்ஸாம்பிள். அப்போ அந்த ஃப்ளைட்டை வாங்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய அவர் அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். போக முடியுமான்ற சந்தேகத்தில் இருக்க இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, டெஃபினெட்லி அதை அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எனிவே, இந்த விஷயம் எதற்காக இப்படி இருக்குது, அந்த புவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்த மனநிலை, இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி ஓகே நம்மளால் அதை பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது
இருக்குது, அந்த விஷயத்தை ஒரு நம்பராக இதை வாங்க முடியாதுன்னு. அதனால தான் அவருடைய தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குது. இந்த ரிச் ஆல்ரெடி பரம்பரையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிச் மைண்ட் செட்டில் இருந்த ஒரு கேரக்டர், ஒரு பணத்தை எப்படி உருவாக்கணும், மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி பெருக்கணும் அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்க ஒருத்தருக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். அப்போ அந்த மைண்ட் செட்டில், அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் நம்பி இதை எப்போ வாங்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தா இல்லை நெக்ஸ்ட் இயரா, அவ்வளோதான் அவருடைய சிந்தனை. ஓகே, அந்த சிந்தனை அப்படின்றது செயலாக மாறுது. அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கி அவர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாரு. திஸ் இஸ் த கால்டு மனநிலை நம்பிக்கை மையம் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த அணுகுமுறை வருது. லாஸ்ட் வீடியோஸில் அவங்க இதை பற்றி டீப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக அவங்களுக்கு புரியும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த அணுகுமுறை அப்படின்றது மாறும். அணுகுமுறை மாறுறப்ப, ஓகே, நம்ம சிந்திக்கும் முறை மாறுறப்ப நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஓகே, நம்ம இலக்கை நோக்கி நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உருவாகும். ஓகே, அதற்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோல் அப்படின்ற விஷயத்தை செட் பண்ணணும், ஆம்பிஷன் அப்படின்றத செட் பண்ணணும், ஒரு இலக்கு வைக்கணும், எய்ம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எப்போவுமே நேர்மறையான அணுகுமுறையோடு நம்ம இருக்கணும். ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது, நல்லா நடக்க போகுது அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தில் பாசிட்டிவ் என்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சிந்திச்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயங்கள் பாசிட்டிவான அந்த ஒரு விஷயங்களாக ஆட்டிடியூடில் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். நம்மளுடைய நேச்சராகவே நிறைய எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை பாசிட்டிவ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வர்றதுக்கு நம்ம ஒரு சில பயிற்சிகள் நம்ம இதில் பார்ப்போம். இந்த வீடியோவோட எண்டில் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய மனம் அதற்கு பழக்கப்படும், உங்களுடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எனிவே தினசரி இதுக்கான ஒரு மனப்பயிற்சி நம்ம பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 to 30 மினிட்ஸ் டெஃபினெட்லி உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேர்மறையான வார்த்தைகளை உங்களுடைய வாயின் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட்டடாக. நான் சாதிப்பேன், என்னால் முடியும், என்னால் எந்த விஷயத்தையும் அடைய முடியும், எனக்கு மாதம் இவ்வளவு பணம் கண்டிப்பாக நான் சம்பாதிப்பேன். இப்போ இருக்க விஷயத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பேசுகிற விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கும் 100% வித்தவுட் எனி டவுட். ஓகே, இது வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் கோர்வையாக வச்சு அழகாக வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இலக்குகளை வடிவமைத்து, நான் இந்த டைமில் இந்த டேட்டில் இந்த மாதிரி நேர்மறையாக மக்களுக்கு உதவி செஞ்சு சம்பாதிப்பேன். இது வந்துட்டு பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது வேறு, நம்ம ஒரு இலக்கு வச்சு அந்த வார்த்தைகளை கோர்வையாக வச்சு, ஓகே, அதுக்கு வந்துட்டு ஒரு பிரகடனம் அப்படின்ற ஒரு நேமில் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அஃபர்மேஷன் நம்ம ரிப்பீட்டடாக வாயில் சொல்ல ஓகே, மனசார அந்த விஷயத்தை நான் வந்துட்டு நல்லவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மனசு அதை நம்பும். இது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மனிதன் இருந்தால் கூட, ஏன் ஒரு மரண ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த வார்த்தைகள் மூலமாக அவனுடைய உயிர் வந்துட்டு காப்பாற்றப்படும். அவ்வளோ பெரிய சக்தி இந்த ஒரு நேர்மறை வார்த்தைகளுக்கும் பிரகடனத்தை இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு 100 வயசு வரைக்கும் வாழுவேன், 100 வயசு வரைக்கும் வாழுவேன். மிகப்பெரிய ஒரு நோயாளி இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள், ஓகே, அவருடைய சிந்தனையவே மாற்றும். ஓகே, இந்த விஷயத்தை எழுதியும் நீங்கள் பார்க்குறப்ப டெஃபினெட்லி அந்த சிந்தனை மாறும். அந்த சிந்தனை மாறுறப்ப உங்களுடைய நம்பிக்கை மையமும் மைண்ட் செட்டும் மாறும். மைண்ட் செட் மாறுறப்ப நீங்கள் மாறுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். இந்த விஷயம் சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். இட் இஸ் வெரி பிக்கஸ்ட் ஒரு அறிவு. இந்த அறிவை கரெக்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். ஸோ பர்சனலாக நான் நிறைய இடங்களை அப்ளை பண்ணி மிகப்பெரிய அளவு ரிசல்ட் எடுத்திருக்கேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அனுபவித்து சொல்கிறேன். டெஃபினெட்லி யூ வில் பி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும்ன்றதை நம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மனப்பயிற்சி ரெகுலராக பண்ணி நீங்கள் ஒரு மிகப்பெரிய உங்கள் சிந்தனையின் மூலமாக உங்களை நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, சும்மா நம்ம இந்த கோட்டை சொல்ல, அதற்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கான விஷயமும் நம்ம அகம் லேர்னர்ஸ் கம்யூனிட்டியில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் இன்னும் டீப்பாக கற்றுக்கிட்டு உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கணும் பர்சனலாக அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். இதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம அறிவு கல்வியை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு விஷயம் உங்களை சார்ந்த நிறைய பேருக்கு நீங்கள் வந்துட்டு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். ஓகே, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய் அண்ட் டேக் கேர்.